மச்சான் மிதான் தான் வராங்க சண்டைக்கு. மச்சான் இனிமேல் யாரு வந்தாலும் என் சாமா வரும் அவங்க தொண்டிக்கு. மாமா இந்த விட்டு போற சாமா அப்படியே மறைச்சு டக்குன்னு மழை பெய்யுது சீக்கிரம் போ நஞ்சிராத. யாரு வந்தாலும் என் சாமா வரும் அவங்க தொண்டிக்கு. பாத்தியாப்பா மாமா கிட்ட கொடுத்த சாமா எப்படி வேலை செய்யுதுன்னு. அவன் ஒரு பைத்தியம். வணக்கம் நண்பர்களே, நான் வந்துட்டேன் குமரா நீ எங்க இருக்க? I'm back with another video. ரொம்ப பேசாம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க. போடா டேய் முக்க மச்சி இந்த கமெண்ட போட்டவனே எங்கேயோ பார்த்தா மாதிரி இல்ல மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. ஆமா நீ என்னடா இந்த பக்கம்? தண்ணி கேன் போட வந்தேன். பிரியாணி பண்ணலாமா? ஸ்டார்டிங்ல இருந்தே நம்ம வீடியோஸ் பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா இவனை தெரிஞ்சிருக்கும். சாரி எனக்கு தெரியாது. சொல்ற அளவுக்கு ஒன்னும் பெரிய ஆள்லாம் கிடையாது, பட் இருந்தாலும் சொல்றேன். நல்லா சொல்றேன், ஃபுல்லா கேட்டுக்க. ஓகே. இன்ஸ்டாகிராம்ல ஓன் வாய்ஸ் கண்டென்ட் பண்றேன்ற பேர்ல பொண்ணுங்களை அசிங்கமா பேசி ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்தான். எட்டையில ஒரு சம்பவம் ஆச்சு. அந்த சம்பவத்துக்கு அப்புறமா அவன் ஓன் வாய்ஸ் கண்டென்ட் பண்றதே விட்டுட்டான். அது என்ன சம்பவம்னா ஹாய் காய்ஸ், எதுக்கு இந்த ஓன் வாய்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கேச்சு போடுறேன்னு பார்ப்பீங்க. ஏன்னா ஓன் வாய்ஸ் வந்து நான் இனிமேல் போட மாட்டேன். அது வந்து ரொம்ப கன்வென்ட் ஆகுது. நிறைய எனக்கு எத்துலேருந்து ஸ்டேஷன்லேருந்து இது பண்ணி ஃபோன் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு ஒரு வாட்டி பிரச்சனை ஆயிடுச்சு. வந்து எழுதி கொடுத்துட்டு வந்துட்டான். பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. அதான் வந்து ஓன் வாய்ஸ் போடுறது இல்லை, போடுவாங்க காய்ஸ். ஆனால் இனிமேல் வந்து ஃபன்னாக டான்ஸ் ஆடி எல்லாமே பக்காவாக பண்ணுவாங்க காய்ஸ். எதுவும் ஒன்றுன்னு சொல்லான்னு இருந்தேன் உங்ககிட்ட தான். உங்கள் வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லலாம், இந்த வீடியோ மறக்காத பாருங்கள். இந்த ஃபன்னாக தான் நம்ம வந்து ஓன் வாய்ஸ் பண்ணி போட்டிருந்தோம். அது வந்து நிறைய ஊரில் வந்து தப்பாத்துன்னு ரொம்ப பொண்ணுங்களாம் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? சூத்த மூடிட்டு இருக்க மாட்டேடா, சூப்பு போட்டு உனக்கே ஊத்தி விட்டுருவேன். மரியாதையா இருந்து அது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள். அம்மா அந்தமாரி தான் நிறைய பேர் பண்ணுறாங்க. நான் மட்டும்லாம் இல்லை. சரிங்களா? நிறைய பேர் பண்ணுறாங்க. யாரும் பண்ணலன்னா நான் சொல்ல பண்ணிட்டோம். அந்தமாரி அவங்க பிடிச்சிக்கு தான் அவங்க பண்ணுறாங்க. ஏன்னா நீங்கள் அதை கமெண்ட் பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்கு தான் இதுவாக ஆகும். புரியுங்களா? மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். இங்க வந்து வேற உணவு வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா ஓன் வாய்ஸ்ல கேவலமான ரீல்ஸ் எல்லாம் பண்றதை விட்டுட்டு புள்ளிங்க டான்ஸ் மட்டும் பண்ணிட்டு இருந்தான். சரி புள்ளிங்க டான்ஸ் தானே பண்ணிட்டு போடான்னு விட்டுட்டேன். Start the music. பயம் பண்ண தப்ப உணர்ந்துட்டான், திருந்திட்டான்னு நினைச்சா திடீர்னு திரும்பவும் ஓன் வாய்ஸ் கண்டென்ட் பண்றேன்னு தேவையில்லாத ரீல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். என்ன கேக்குற சாமிய? ஐயோ 2 கிலோ கஞ்சா வேணும், சரியா? போதுமா? போதும். இருந்த மாட்டேன்ல, வருந்த மாட்டேன்ல, ஆரம்பிச்ச இடத்துல வந்து நிக்கிறியடா. காஜி வசனம் பேசினா தானே உங்களுக்கு பிடிக்காது. சரி நான் கஞ்சாவை பத்தி பேசுறேன்டான்னு கிளம்பிட்டான் போல. கஞ்சா குடிக்கடா நீ? அடங்கோ ஏன்டா நீ வாண்டட் ஸ்மக்லர். இவனுங்க வாயில இருந்து காஜு கஞ்சா டூல்ஸ் சிக்கன் நக்கம் இத தவிர வேற எதுவுமே வராது போல இருக்க. சும்மா வர கட்டி சொல்றேன். நான் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் ஆகணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது. அது ஒரு நல்ல விஷயம் தான். பட் கண்டென்ட் கிரியேஷன்னா என்னன்னே தெரியாம வேலை வெட்டிக்கும் போகாம ஓன் வாய்ஸ் கண்டென்ட் பண்றேன்னு இந்த மாதிரி கேவலமான கண்டென்ட் எல்லாம் பண்ணிட்டு எவனாச்சும் வீட்டுல வெட்டியா இருக்கான்னா அவனுக்கு சோத்த போட்டு வளர்க்காம அவனை செருப்பால எழுப்பி வேலைக்கு அனுப்பு. டேய் இந்த பாருங்களே ரீல்ஸ் பண்ணா நீங்க தான்டா. டேய் மாசு காட்ட ரீல்ஸ் பண்றேன்னு என்ன பண்ணி வச்சிருக்க பாத்தியா? புல்லுன்னு டைப் பண்ணி வச்சிருக்க. அடி பல்லகளெல்லாம் உடைச்சு போடு. படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லிட்டு யாருக்குடா படிக்க தெரியல, ஊதா சட்டை போட்டிருக்கேன்னு பாக்குறியா? இந்த பொண்ணுங்களை கேவலமா பேசி ரீல்ஸ் பண்றவனுங்க, டம்மு கிஸ்ஸா போதன்னு ரீல்ஸ் பண்றவனுங்க, இங்க நாங்க தான் பெரிய அது இதுன்னு ரீல்ஸ் பண்றவனுங்க. இவனுங்க எல்லாம் ஏன் இப்படி பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா எனக்கு ஊரும் இல்ல, ஒரு பொழப்பு இல்ல, எனக்கு அறிவும் இல்ல, நான் எதுவும் கிழிக்க மாட்டேன். மதுரை சைக்கோ பகச்ச உனக்கு பெரிய ஆஸ்பத்திரியில சிகிச்சை இலவச வெட்டு, பெரிய ஆஸ்பத்திரி கட்டு. எப்படிரா வசதி? மதுரை ஊர்
எப்படிடா வசதி, இலவச வெட்டு, பெரிய ஆஸ்பத்திரி கொட்டு. சத்தியமா சொல்றேன், என் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு கேவலமான டயலாக் நான் கேட்டதே இல்ல. இவனுங்களோட இந்த ரீல்ஸ பார்த்து மதுரைக்காரங்களே காண்டாயிட்டாங்க. மதுரை சைக்கோவோட இந்த ரீல்ஸ்ல இருந்து ஒரு சில கமெண்ட்ஸ படிக்கிறேன் பாருங்க. நானும் மதுரை தாண்டா, நீங்க பண்றது எங்களுக்கு அசிங்கமா இருக்குடா. மதுரை, அந்த பையனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. கடைசியில ஒரு பாட்டு போட்டீங்க பாரு, அம்மா மதுரைன்னு. நீங்க என்ன சிரிக்கிறீங்க? வருதே ஆக்சுவலி இந்த வீடியோல இவனுங்களை அதிகமா கமெண்ட் செக்ஷன்ல திட்டினது யாருன்னு பார்த்தோம்னா அவங்க ஊருக்காரங்க தான். ஒரு சில தற்கூரி முட்டா பசங்களை தவிர எந்த ஊர் மக்களுமே இந்த மாதிரியான செயல்களை ஆதரிக்க மாட்டாங்க. இப்போ நாளைக்கே நம்ம ஊருக்கு ஒரு ஆபத்துன்னு வைங்க, ஒரு வெள்ளமோ சுனாமியோ சூறாவளியோ வந்துச்சுன்னு வைங்க, நமக்கு ஹெல்ப் பண்ண போறது பக்கத்து ஊருக்காரனோ இல்ல மத்த ஊருக்காரங்களோ தான். சயின்டிபிக்லி சோ எல்லா ஊருமே ஒத்துமையா இருக்கிறது தான் எல்லாருக்குமே நல்லது. ஆனா எல்லா ஊர்லயுமே புள்ளிங்கன்னு சொல்லி ஒரு தற்கூரி கூட்டம் இருக்கு. இவனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னா, எங்க ஊருக்கு நாங்க பெருமை சேர்க்க போறோம், எங்க ஊரு கெத்த உலகத்துக்கே காட்ட போறோம்னு சொல்லி ஊரு பேரை வச்சு இந்த மாதிரி ரீல்ஸ் பண்ணுவானுங்க. அரிசரிச்சா மாவு, அதே சேலம் பசங்களை முறைச்சா உனக்கு சாவி போடுற சாங்க. இத பாக்குற இன்னொரு தற்கொலை கூட்டம் என்ன பண்ணுனா, உங்க ஊர் தூசு, எங்க ஊர் தாண்டா மாசு அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல சண்டை போடுவானுங்க. நீங்க இந்த மாதிரி கமெண்ட் செக்ஷன்ல சண்டை போடுறதுக்கு முன்னாடி இந்த ரீல்ஸ பண்ணவன் யாருன்னு பாருங்க. அவனுக்கு படிப்பறிவு இருக்கா, வேலை வெட்டி இருக்கா, இந்த சொசைட்டில அவனுக்கு ஒரு நல்ல பேர் இருக்கா? எதுவுமே இருக்காது. சோ அவன் சொன்னதை கேட்டு சண்டை போடுற அளவுக்கு அவன்லாம் வெறுத்தே கிடையாது. அத முதல்ல புரிஞ்சுக்கங்க. நிறைய போறான்டா. ஓகே गाइस, வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஒரு தரமான சம்பவத்துல உங்களை சந்திக்கிறேன். அப்போ வரட்டா, பாய். Let's go. I wake up to a little bit of drool on my pillow, feel like it's gonna be a bad day. Yeah, I'm tired of shit, and the coffee ain't hit yet, damn ain't that great. I don't wanna go to work, cause my boss is a jerk, and I'm not even that paid. I need a change in my life, cause I don't feel alive, and there's nothing that makes me happy. Hold my beer for